பாக்கியா எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டோன்னே அவ்வளோ கோவம் வருது. வீட்டில் இருக்க எல்லாருமே பார்க்குறாங்க. கோபியை ரொம்ப கேவலமாக பார்க்குறாங்க. ஈஸ்வரிக்கு இன்னும் கோவம் அதிகமாக வருது. என்னடா வேலை பார்த்து வச்சுருக்க? உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இருக்கா இல்லையா? 3 பிள்ளைங்கள பெற்று பேரம்பேத்தியை கூட பார்த்துட்டேன். இப்போ போய் உனக்கு குழந்தை பிறக்க போகுது. சொல்கிறதுக்கு அசிங்கமாக இல்லை? எப்படி வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ராமூர்த்தி திட்டுறாரு. அப்படியே பாக்கியா பார்க்குறாங்க. இங்கே பாருங்க, இனிமே நீங்கள் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. இவ்வளோ பெரிய அவமானம் அசிங்கத்தை எங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக அது நடக்காது. வீட்டை விட்டு முதல்ல வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி சொல்கிறாரு. ஏன் நான் போகணும்? இது என் வீடு. நான் தான் கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்டினேன். நான் இதுக்காக போகணும் அப்படின்னு கோபி சொல்கிறாரு. என்னது, நீங்கள் இந்த வீட்டை கட்டினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டோடனே பாக்கியாவுக்கு இன்னும் கோவம் அதிகமாக வருது. அப்படியே அங்கேருந்து கோவமாக வராங்க. வந்து கிட்ட நின்று பேசுகிறாங்க. என்னது, இந்த வீட்டை நீங்கள் கட்டினீங்களா? இந்த வீடு என் வீடு, என்னோட வீடு தெரியுமா உங்களுக்கு? அதுக்கான மொத்த பணத்தையும் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. பணத்தையும் வாங்கிட்டு உங்களை வீட்டுக்குள்ளே விட்டதே தப்பு. இதில் வீட்டை விட்டு போக மாட்டேன்னு வேற சொல்வீங்களா? வீட்டை விட்டு வெளியே போங்க. இப்போ நான் சொல்கிறேன், என் வீடு, வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. அப்படியே ராதிகா பார்த்துட்ருக்காங்க. ஈஸ்வரி அப்படியே பார்த்துட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்கிற எல்லா பேச்செல்லாம் நான் கேட்க முடியாது. எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. ஈஸ்வரி அப்படியே பார்க்குறவங்க பயங்கரமாக முறைக்கிறாங்க. இங்கே பாருடா, பிள்ளைங்கள்லாம் ஏதாவது பண்ணுறதுக்குள்ளே இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. என்ன அம்மா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. இங்கே பாருங்கள், அவங்க சொல்லிட்டாங்கல்ல, இந்த வீட்டில் இனிமேல் ஒரு நிமிஷம் கூட நீங்கள் 2 பேருமே இருக்கக்கூடாது. இது என்னோட வீடு. அத்தைக்காக மட்டும்தான் உங்களை வீட்டுக்குள்ளே விட்டேன். அதுவும் உங்களுக்கு நெஞ்சு வலின்னு சொன்னாங்க, அதனால் பாவம் பார்த்து உள்ளே விட்டேன். ஆனால் கடைசியில் வீட்டை விட்டு போக மாட்டேன், ஏன் வீடுன்னு சொல்கிறீங்களா? வெளியே முதல்ல போங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. எதுவுமே பேசல. கோபி அப்படியே முழிக்கிறாரு. என்னடா, பாக்கியா சொல்கிறது எல்லாமே கரெக்டு தானே? பணத்தை அப்படியே எண்ணி கரெக்டாக கட்டுக்கட்டாக வாங்கினல்ல, போ அந்த பணத்தை வச்சுட்டு வேறு வீடு வாங்கிட்டு போ. இது உன் வீடெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காத, கிளம்பு, முதல்ல வெளியே போங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு ராமூர்த்தியும் கத்துறாரு.